என்னை இங்கு உரையாற்ற அழைத்த பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கத்தின் தலைவர் சிவகரனுக்கும் ஆசிரியர் சங்கத்துக்கும் இந்த முன் இரவு பொழுதில் என்னோடு இணைந்திருக்கும் எங்களுக்கு இது முன்னிரவு இணைந்திருக்கும் உங்கள் எல்லோருக்கும் வணக்கம். பல்கலைக்கழகமும் சமூகமும் என்ற தலைப்பு ஒரு பெருமதியான தலைப்பு. நீதி கோரி போராடும் ஒரு மக்கள் மத்தியில் அறிவுக்கும் அரசியலுக்கும் இடையில் இருக்கக்கூடிய இடைவெளிகள் பற்றி கவலைப்படுபவர்களுக்கு இந்த தலைப்பு மிகவும் முக்கியத்துவமுடையது. இந்த அடிப்படையில் இந்த தலைப்பின் கீழ் எனக்கு பேச தரப்பட்டதையிட்டு நான் மகிழ்ச்சி அடைகிறேன். எனது உரையை தொடங்க முதல் ஒரு விடயத்தை நான் தெளிவாக கூற வேண்டும். நான் முறைசார் கற்கைகளுக்கூடாக வந்தவன் அல்ல. எனவே ஒரு முறைசார் கல்வி நிறுவனத்தின் புலமைசார் உறுப்பினர்களின் சமூக பங்களிப்பை பற்றி கதைக்கும் பொழுது நான் ஒரு தமிழ் சாதாரண பிரசையாக, சாதாரண தமிழ் குடிமகனாக என்னுடைய நோக்கு நிலையிலிருந்து ஒரு நிறுவனம் சார்ந்த முறைசார் உயர்கல்வி நிறுவனத்தின் புலமையாளர்கள் ஒரு சமூகத்தின் அரசியலில் எந்த விதமான ஒரு பாத்திரத்தை வகிக்க முடியும் என்ற என்னுடைய எதிர்பார்ப்பைத்தான் இங்கே நான் முன்வைக்கப் போகிறேன். மேலும் சமகால அரசியலில் பல்கலைக்கழக அகாடமிக்ஸின் வகிபாகம் என்று வரைக்க அந்த சமகாலத்தை நான் 2009க்கு பின்னரான கடந்த 12 ஆண்டு கால ஒரு காலகட்டமாகவும் வரையறுக்க விரும்புகிறேன். சரி, என்னுடைய உரையை நான் 2 பரப்புகளினூடாக வளர்த்து செல்ல விரும்புகிறேன். முதலாவது, ஒரு முறைசார் கல்வி நிறுவனம், உயர்கல்வி நிறுவனம் என்ற அடிப்படையில் ஒரு பல்கலைக்கழகத்தின் புலமையாளருக்கு இருக்கக்கூடிய புலமை தன்னாட்சி அல்லது புலமை அதிகாரம் பற்றிய கேள்வி, அல்லது ஒரு பல்கலைக்கழகத்துக்கு இருக்கக்கூடிய தென்னாட்சி அதிகாரங்கள், தென்னதிகாரங்கள் பற்றிய கேள்வி. ஒரு பல்கலைக்கழகத்துக்கு தென்னாட்சி அதிகாரம் இல்லை என்றால் அதற்குள் இருக்கும் புலமையாளருக்கு எவ்வளவுக்கு தென்னாட்சி அதிகாரம் இருக்கும் என்பது. இரண்டாவது, தமிழில் அறிவும் செயலும் எந்த அளவு தூரம் இணைந்திருக்கிறது என்பது. அதாவது தமிழ் அரசியல் பாரம்பரியம் பெற்றது, தமிழ் அரசறிவியல் பாரம்பரியம் பெற்றது. தமிழ் அரசியல் எனப்படுவது எந்த அளவுக்கு அறிவுமயப்பட்டதாக இருந்து வருகிறது என்ற அந்த பின்னணி. இந்த 2 பரப்புக்கூடாகவும் தான் நான் பல்கலைக்கழக அகாடமிக்ஸ் சமகால அரசியலில் எந்த விதமான ஒரு வகிபாகத்தை வகிக்கலாம் என்று பார்க்க போகிறேன். முதலாவதாக, முறைசார் கல்வி நிறுவனம் என்ற அடிப்படையில் ஒரு பல்கலைக்கழகத்துக்கு இருக்கக்கூடிய தென்னாட்சி அதிகாரம் பற்றிய கேள்வி. உலகம் முழுவதும் பல்கலைக்கழகங்கள் தென்னாட்சி அதிகாரம் உடையவைகள் என்று கூறப்பட்டாலும் நடைமுறையில் அவை அரசியல் அதிகாரம், நிதி அதிகாரம் என்பவற்றுக்கு ஏதோ ஒரு விதத்தில் கட்டுப்பட்டவைகளாகத்தான் இருக்கின்றன. குறிப்பாக இலங்கை தீவின் இனமுரண்பாட்டு பின்னணிக்குள் தமிழ் பகுதிகளில் காணப்படும் பல்கலைக்கழகங்கள் தங்கள் சுயாட்சி அதிகாரங்களை முழுமையாக பிரயோகிக்க முடியாதவைகளாகத்தான் இருக்கின்றன. பேராசிரியர் வித்யானந்தனில் தொடங்கி கலாநிதி குருபரன் வரையிலும் நிலைமை அப்படித்தான் இருக்கிறது. தமிழ் பல்கலைக்கழகங்கள் அல்லது தமிழ் புலமையாளர்கள் அல்லது தமிழ் பகுதிகளில் காணப்படும் பல்கலைக்கழகங்கள் தமது புலமை சுதந்திரத்தை முழுமையாக வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சமூக அரசியல் பண்பாட்டு சூழல் உண்டா என்ற கேள்வி இங்கு மிகவும் முக்கியமானது. இனமுரண்பாட்டின் பின்னணியில் அரசுக்கு எதிராக கருத்து கூறும் போது ஒரு புலமையாளர் எதிர்கொள்ளக்கூடிய நெருக்கடிகள், அரசை அனுசரித்து போகும் பொழுது ஒரு புலமையாளர் அனுபவிக்கக்கூடிய வசதிகள் என்று பார்த்தால், ஓய்வு பெறும் வரையிலும் அரசாங்கத்துக்கு நோகாமல் கருத்து கூறி ஓய்வு பெற்ற பின் தமிழ் தேசியவாதத்தை சரணடையும் பேராசிரியர்கள் பலரை நாங்கள் கண்டிருக்கிறோம். இவ்வாறான ஒரு பின்னணிக்குள் ஒரு புலமைசார் ஒரு முறைசார் உயர்கல்வி நிறுவனத்தின் புலமைசார் உறுப்பினர்கள் தமது புலமை அதிகாரத்தை எந்த அளவுக்கு வெளிப்படுத்தலாம் என்ற கேள்வி இங்கு முக்கியமானது. குறிப்பாக 2009க்கு பின்னரான யாழ் பல்கலைக்கழக சூழல் அல்லது தமிழ் பல்கலைக்கழக சூழல் எனப்படுவது எப்படி இருக்கிறது என்று சொன்னால்,
விடுதியில் இருக்கும் மாணவர்களுக்கு படைத்தரப்பு உணவை வழங்கும் ஒரு நிலைமை சில ஆண்டுகளுக்கு முன்பு வரை இருந்தது. வெசாக் கொண்டாட்டங்களில் படைத்தரப்பு தலையிடும் ஒரு நிலைமை இப்பொழுதும் இருக்கிறது. ஒரு உயர்கல்வி அமைச்சர் பல்கலைக்கழகத்தில் மாணவர்கள் மத்தியில் உரையாற்றும் பொழுது, உங்களுக்கு ஏதும் பிரச்சனை என்றால் நீங்கள் இந்த நம்பருக்கு அடிக்கலாம் என்று சொல்லி பெரும்பான்மையான மாணவர்களை நோக்கி தன் நம்பரை கொடுக்கிற ஒரு நிலைமை இருந்தது. இது எந்த அளவுக்கு இந்த பல்கலைக்கழக கல்வி பல்கலைக்கழக சூழல் அரசியல் மயப்பட்டிருக்கிறது என்பதனையும், இது எந்த அளவுக்கு அரசியல் அதிகாரத்தால் வரையறுக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் எங்களுக்கு காட்டுகிறது. குறிப்பாக கடந்த 12 ஆண்டுகள். இதுக்கு முன்னுக்கும் நிலைமை அப்படித்தான் இருந்திருக்கு. போரில் ஈடுபட்ட 2 தரப்புமே தமிழ் பல்கலைக்கழகங்களில் தமிழ் புலமையாளர்களின் புலமை சுதந்திரத்தை ஏதோ ஒரு விதத்தில் சோதித்தே இருக்கின்றன. 2 தரப்புமே சோதித்திருக்கின்றன. தனிச்சிங்கள சட்டத்துக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுத்த காரணத்தால் பேராசிரியர் வித்யானந்தனில் தொடங்கி அண்மையில் குருவரன் வரையிலும் நிலைமை அப்படித்தான் இருக்கிறது. அரசுக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுக்கும் ஒரு புலமையாளர் எதிர்கொள்ளக்கூடிய ஆபத்து, அவருக்கு இருக்கக்கூடிய சவால்கள் என்பவற்றின் அடிப்படையில் பார்த்தால் ஒரு பல்கலைக்கழகம் எந்த அளவுக்கு தன் புலமை சுதந்திரத்தை கொண்டிருக்கலாம் என்பது, அதுவும் இலங்கை தீவின் இனமுரண்பாட்டின் பின்னணியில் விளங்கிக் கொள்ளக்கூடிய ஒன்றுதான். இப்படிப்பட்ட ஒரு வரையறுக்கப்பட்ட ஒரு சுதந்திரத்தை கொண்ட ஒரு புலமை சூழலில் புலமையாளர்கள் எந்த அளவுக்கு தங்கள் சமூகம் சார்ந்து சமூக பொறுப்போடும் புலமை பொறுப்போடும் இயங்க முடியும் என்ற கேள்வி இங்கு முக்கியம். இது உலகில் உள்ள எல்லா பல்கலைக்கழகங்களிலும் எழுப்பப்படுகிற ஒரு கேள்வி. அங்கெல்லாம் புலமையாளர்கள் துறை சார்ந்து தங்கள் அறிவை வளர்த்துக் கொள்வதன் மூலம், தாங்கள் சார்ந்த சமூகத்துக்கு பொறுப்பு கூறியதன் மூலம் தங்களுக்குரிய அங்கீகாரங்களை வளர்த்துக் கொண்டார்கள். அந்த அங்கீகாரத்தினூடாக அவர்கள் அந்த சமூகத்தின் புலமை அதிகாரம் மிக்க நபர்களாக மாறினார்கள். அவ்வாறு தன் புலமை ஆளுமையால், தன் அறிவின் திறனால், தன் அறிவின் பிரகாசத்தால் ஜொலிக்கும் ஒரு புத்திஜீவியை ஆட்சி அதிகாரமும் சரி, எந்த ஒரு அதிகாரமும் சரி, ஒரு கட்டத்துக்கு மேல் என்ன செய்யலாம் என்ற கேள்வியை பல இடங்களில் புலமையாளர்கள் ஏற்படுத்தி இருக்கிறார்கள். எனவே புலமை சுதந்திரம் வரையறுக்கப்பட்டதாக இருக்கும் ஒரு பின்னணிக்குள்ளும் ஒரு பல்கலைக்கழகத்தின் தன்னாட்சி அதிகாரங்கள் கேள்விக்குள்ளாக்கப்படும் ஒரு சூழலிலும் புலமையாளர்கள் தங்கள் துறை சார்ந்து துணிச்சலாக முடிவுகளை எடுத்து தன் சமூகத்துக்கு பணியாற்றுவது என்று தீர்மானித்து, சமூகத்தின் கருத்தை உருவாக்குவது என்று தீர்மானித்து தங்கள் ஆளுமைகளை மேலும் பெருக்கிக் கொள்ளும் பொழுது அது தவிர்க்க முடியாதபடி அவர்களுக்கு ஒரு புலமை அதிகாரத்தை கொடுக்கிறது. இந்த புலமை அதிகாரம் அவர்களை பல இடங்களில் துணிந்து சமூகத்துக்கு வழிகாட்ட வைக்கிறது. எனவே பல்கலைக்கழகங்களுக்கு வரையறுக்கப்பட்ட புலமை சுதந்திரம் இருந்தாலும் கூட ஒரு அரசியல் நிலைப்பாட்டை எடுத்து ஒரு பல்கலைக்கழக புலமையாளர் துணிச்சலாக செயற்படும் இடத்து அவர் தன் வாழ்க்கை முறையால் தனக்கென்று ஒரு ஸ்பேஸை உருவாக்கிக் கொள்ளலாம், தன்னை அதில் அவர் நிலைப்படுத்திக் கொள்ளலாம் என்பது உலகளாவிய பல்கலைக்கழகங்களின் உதாரணமாக இருக்கிறது. இது எங்களுக்கும் பொருந்தும். இந்த அடிப்படையில் முதலாவதாக நான் கண்டது, அதாவது எமது புலமை சூழல் என்பது ஒரு பல்கலைக்கழகம், ஒரு முறைசார் கல்வி நிறுவனத்தின் புலமை சூழலுக்குள்ள வரையறைகளை நாங்கள் பார்த்தோம். அதுவும் இனமுரண்பாட்டின் பின்னணியில் அந்த வரையறைகளை நாங்கள் பார்த்தோம். நாங்கள் மாகாண சபைகளுக்கு தரப்பட்ட அதிகாரங்களை எங்களுடைய முதலமைச்சர்கள் அல்லது எங்களுடைய அரசியல் கட்சிகள் போதிய அளவுக்கு பிரயோகிக்கவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறோம். ஆனால் ஒரு பல்கலைக்கழகத்தில் எங்களுக்கு இருக்கக்கூடிய வரையறுக்கப்பட்ட தன்னாட்சியை நாங்கள் எந்த அளவுக்கு பரிசோதனை வழியாக மாற்றி இருக்கிறோம் என்ற கேள்வி இங்கு முக்கியம். சமூகத்துக்கு முன்னோடிகளாக இருக்க வேண்டிய கல்விமான்கள், அறிவுஜீவிகள் பல்கலைக்கழகத்தில் தங்களுடைய அந்த தங்களுக்கு தரப்பட்ட தன்னாட்சி அதிகாரத்தை எந்த அளவுக்கு பரிசோதனையாக மாற்றி ஒரு சேலஞ்சை கொடுத்திருக்கிறார்கள் என்ற கேள்வி இங்கு மிகவும் முக்கியமானது. இது மாகாண கட்டமைப்பின் மீது கேட்கப்படுகிற அதே கேள்விக்கு நிகரான கேள்வி. எங்களுக்கு தரப்பட்ட அதிகாரத்தை நாங்கள் எந்த அளவுக்கு ஸ்தாபிச்சிருக்கிறோம், இருக்கிறதை இன்னும் பெருப்பிக்கக்கூடிய விதத்தில் எந்த அளவுக்கு நாங்கள் அதை மேலும் மேலும் வளர்த்திருக்கிறோம் என்ற கேள்வி இங்கு முக்கியமானது. போரில் ஈடுபட்ட 2 தரப்புமே பல்கலைக்கழகின் சுயாதீனத்தை ஏதோ ஒரு விதத்தில் கேள்விக்குள்ளாக்கித்தான் இருக்கின்றன. பேராசிரியர் வித்யானந்தன் ஆகட்டும், ராஜினி திராணகமை ஆகட்டும், இது எல்லா தரப்புக்குமே பொருந்தும். இது முதலாவது. அதாவது ஒரு
தமிழ் பகுதியில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகம் அல்லது ஒரு புலமைசார் நிறுவனம் தனது சமகால அரசியலின் மீது தாக்கம் செலுத்தும் பொழுது நிறுவனம் சார்ந்து அதற்கு இருக்கக்கூடிய வரையறைகள், அதை மீறி எப்படி ஒரு கல்விமான் மேலெழலாம் என்பது. இரண்டாவது, தமிழில் அரசியலுக்கும் அறிவுக்கும் இடையில் இருந்தக்கூடிய ஒருங்கிணைப்பு. இது ஒரு சவாலான விடயம். எங்களிடம் அறிவும் செயலும் எந்த அளவுக்கு பொருந்தி வருகின்றன என்பது, நாங்கள் அறிவையும் செயலையும் எந்த அளவுக்கு இணைத்திருக்கிறோம் என்பது. இது இந்த கடந்த 12 ஆண்டுகளுக்கு மட்டுமல்ல, இதற்கு முன்னருக்கும் பொருந்தும். தமிழர்களின் வாழ்வில் எல்லா நிலைகளிலும் நாங்கள் அறிவுபூர்வமானவர்களாக இருக்கிறோமா என்ற கேள்வி இங்கு முக்கியம். எங்களுடைய வாழ்வின் எல்லா தளங்களிலும் அறிவும் செயலும் இணைந்திருக்கிறதா என்ற கேள்வி மிகவும் முக்கியம். ஒரு சின்ன உதாரணத்தை நான் சொல்லலாம். இன்றைக்கு எங்களுடைய தெருக்களை நீங்கள் பார்த்தீங்கள் என்றால், எங்கட அலுவலகங்களை பார்த்தீங்கள் என்றால், பள்ளிக்கூடங்களை பார்த்தீங்கள் என்றால், எல்லா இடங்களிலும் 1 day மாஸ்க் தான் அதிகமாக இருக்கும். அந்த 1 day மாஸ்க் என்பது ரீயூசபிள் அல்ல என்று மருத்துவர்கள் கூறுவார்கள். அதை மருத்துவத்துறையைச் சேர்ந்தவர்கள் 1 day மாஸ்கை பாவிக்கிறது வேற, சாதாரண சனம் பாவிக்கிறது வேற. மருத்துவத்துறையைச் சேர்ந்தவர்கள் அந்த 1 day மாஸ்கை ஒரு நாள் பாவனையோடையே அல்லது 2 நாள் பாவனையோடு விட்டுருவார்கள். ஆனால் பொதுமக்கள் 1 day மாஸ்கை ஏன் பாவிக்கிறார்கள் என்று கேட்டால், 1 மலிவு, 2 கழுவி பாவிக்க சுகம், அதாவது ரீயூசபிளாக இருக்குது. 3 கண்ணாடி போட்டுக்கிறார்களுக்கு சுகம், 4 ஹெல்மெட் போட்டுக்கிறார்களுக்கு சுகம், மற்றது டிரைவ் பண்றார்களுக்கு சுகம், பள்ளிக்கூடத்துல நீண்ட நேரம் இருந்து வகுப்பு கேட்கறதுக்கு சுகம், ஆபீஸ்ல நீண்ட நேரம் போட்டுக்கொண்டிருக்க சுகம், இப்படி சுகமா பார்த்து ஒரு நாளைக்கு மேல் பாவிக்க முடியாத ஒரு மாஸ்கை நாங்கள் கிழமை கணக்காக தோச்சி பயன்படுத்துறோம். இதுக்குள்ளேயே இருக்கு ஒரு பெருந்தொற்று நோயை எதிர்கொள்வதில் நாங்கள் எந்த அளவுக்கு அறிவுபூர்வமாக இருக்கிறோம் என்று. இது உலகின் ஏனைய சமூகங்களுக்கும் பொருந்துமோ எனக்கு தெரியாது. இது எங்களுடைய சமூகம் பற்றிய ஒரு கணக்கு. பிரச்சனை என்று சொன்னால், இப்படித்தான் எங்களுடைய வாழ்வின் எல்லா நிலைகளிலும் எங்களுடைய அறிவுக்கும் செயலுக்கும் இடையில் ஒரு பெரிய இடைவெளி இருக்கு. இப்ப பல்கலைக்கழகத்தை எடுத்துக்கொண்டால், நான் ஒரு சுவாரஸ்யமான உதாரணத்தை சொல்வேன். யாழ் பல்கலைக்கழகத்தின் சித்திரமும் வடிவமைப்பும் துறையிலிருந்து சில 100 மீட்டர் தொலைவில் ஒரு பிரசித்தமான ஆஞ்சநேயர் கோயில் இருக்கு. அந்த ஆஞ்சநேயரின் அனட்டோமியை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த தலைக்கும் முண்டத்துக்கும் தொடர்பே கிடையாது, அந்த முண்டத்துக்கும் கால்களுக்கும் தொடர்பே கிடையாது. அது ஒரு கராலையான வடிவம். எனக்கு விருப்பமான ஒருவரை படங்குறும் பொழுது, சிலை செய்யும் பொழுது, எந்த ஒரு சாதாரண ஆளும் அது அழகாக வரணும், அது பொலிவாக வரணும் என்றுதான் விரும்புவார். ஆனால் ஒரு இஷ்ட தேவதையை நாங்கள் சிலையாக்கி வைத்திருக்கிறோம், ஒரு கராலையாக. அந்த தலைக்கு முண்டத்துக்கும் இந்த தொடர்பே இல்லை. தலையின் சைஸுக்கு முண்டத்தின் சைஸ் இல்லை, முண்டத்தின் சைஸுக்கு காலின் சைஸ் இல்லை. இதனைக்கும் சித்திரமும் வடிவமைப்பும் துறை, சிற்பத்துறை அது இந்த சில 100 மீட்டர் தொலைவில் தான் இருக்கிறது. இவர்கள் ஏன் அந்த அறிவை பெற்றுக் கொள்ளவில்லை? அந்த அறிவுக்கும் இந்த சிலைக்கும் இடையில் உள்ள இடைவெளி, அதாவது பௌதிக இடைவெளி சில 100 மீட்டர். இப்படி பக்கத்துல ஒரு துறை இருக்கு, அங்க போய் ஒரு நல்ல சிலையை செய்துதான் உண்டு ஏன் கேட்கல? பண்டாரவேணிக்கு சிலை செய்யக்க, ரவிராஜுக்கு சிலை செய்யக்க குறைஞ்சபட்சம் அந்த நுட்பம் பெறப்பட்டிருக்கு. ஆனால் சங்கிலியனுக்கு சிலை செய்ய பெறப்படல. முத்திரச்சந்திலே இருக்கிற சங்கிலியன் சிலை குதிரையை விட பெரிய மனுஷன். அப்ப இங்கெல்லாம் நாங்கள் அதுக்குரிய துறைசார் ஞானத்தை பெற்றுக்கொள்ள தவறுகிறோம். இதெல்லாம் கலைத்துறை உதாரணங்கள். யாழ்ப்பாணத்துல சுவரோவியங்களை வரைந்தார்கள். சுவரோவியம் என்பது ஒரு பப்ளிக் ஸ்பேஸ், அது ஒரு பொது வெளி. வெளியிலிருந்து வரக்கூடிய ஆளுக்கு எங்களுடைய நகரத்தை பற்றிய ஒரு தோற்றத்தை கொடுக்கக்கூடிய அது இடம். அப்ப அதுல வரையப்படுகிறது என்பது எங்களுடைய அடையாளமாக இருக்க வேண்டும். எது எங்களுடைய அடையாளம் என்பதில் அந்த ஓவியங்களை வரைந்தவர்களோ அதில் சம்பந்தப்பட்ட யாருமோ அதுக்குரிய பல்கலைக்கழக துறைசார் ஆட்களோட தொடர்பு கொள்ளவே இல்லை. பல்கலைக்கழகமும் அதோடவில் பெரிய அளவில் எதையும் அலட்டிக் கொள்ளவில்லை. இது போலத்தான் 5G டவர்ஸ் வந்துச்சு. இந்த 5G டவர்களை நிறுவிய பொழுது அது அரசியல்வாதிகளின் விவாதமாக இருந்தது, ஒரு நீதிமன்ற விவகாரமாக இருந்தது. ஆனால் அது ஒரு அறிவுபூர்வமான விவகாரமாக வரவில்லை. அறிவியல் தளத்தில் அதை பற்றிய டிஸ்கஷன் நடக்கவே இல்லை. மரவன்புலவில் காற்றாலைகள் நிறுவிய பொழுது அந்த காற்றாலைகள் மரவன்புலவில் இருக்கக்கூடிய முகில்களை கலைத்துவிடும் என்ற ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது. இது தொடர்பில் பொருத்தமான விதங்களில் அறிஞர்கள் ஒரு பகிரங்க விவாதத்தை, ஒரு பகிரங்க கலந்துரையாடலை ஏற்பாடு செய்திருக்கவில்லை. கடந்த 12 ஆண்டுகளில் யாழ் மறைக்கல்வி நிலையமும் உட்பட பல்கலைக்கழகத்துக்கு வெளியில் தான் பெரும்பாலான அரசியல் சந்திப்புகள், அரசியல் கலந்துரையாடல்கள் நிகழ்ந்திருக்கின்றன. முக்கியமான முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன.
இந்த அறிவுக்கும் செயலுக்கும் இடையிலான இந்த இடைவெளி ஏன் தொடர்கிறது? இந்த அறிவுக்கும் பல்கலைக்கழகத்தின் சில துறையைச் சேர்ந்தவர்கள் பொதுவாழ்வின் அனர்த்த காலங்களில் சில நேரங்கள் நாங்கள் அவர்கள் ஏதாவது கொமிட் பண்ண காணுகிறோம். உதாரணமாக ஒரு இயற்கை அனர்த்தம் என்று வரும் பொழுது சில பல்கலைக்கழக புத்திஜீவிகள் அது தொடர்பான பதிவுகளை சமூக வலைத்தளங்களில் பகிர காண்கிறோம். இதை போலவே சமூகத்தை பாதிக்கும் எல்லா விடயங்களிலும் ஒரு நிறுவனத்தின் தங்கள் துறைசார் ஞானத்தை அறிய வேண்டும். அப்படி ஒரு நிலைமை எங்களிடம் இல்லை. அறிவுக்கும் செயலுக்கும் இடையில் ஒரு பெரிய இடைவெளி தமிழ் அரசியலில் இருக்கிறது. இந்த இடத்தில் உடைத்து மொழிவாக்கு சின்னத்தையும் சுட்டி காட்டலாம். அந்த சின்னம் கட்டப்படைக்கையும் கலை அமைதியோட கலை அழகோடு இருக்கிறது. உலகில் இது போன்ற சின்னங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த அனைத்து தரம், அந்த கலை தரம், தமிழ் பண்பாட்டின் செழுமை காட்டப்படவில்லை. திரும்ப கட்டப்பட்ட சின்னத்திலும் அதுதான் நிலைமை. இது தொடர்பில் பல்கலைக்கழகத்தில் துறைசார் விற்பனர்கள் உண்டு. இது தொடர்பான அதிக ஞானமுடையவர்கள் பல்கலைக்கழகத்தில் இருக்கிறார்கள். ஆனால் அவர்களோடு இது தொடர்பில் ஏன் கலந்துரையாடப்படுவதில்லை? பொதுவெளியில் நாங்கள் செய்கிற செயல்கள் ஒரு புறம் இருக்கு, பல்கலைக்கழகத்துக்கு நடக்கிற கலந்துரையாடல்கள் இன்னொரு புறம் இருக்கு. அது ஒரு சிறுதிரளாகவும், ஆனால் பெருவழியில் நடப்பவை பெருமளவுக்கு புத்திசாலித்தனமற்றவையாகவும் துறைசார் ஞானம் அற்றவையாகவும் இருக்கின்றன. இந்த இடைவெளிதான் அரசியலிலும் இருக்கிறது. அரசியலிலும் இந்த துயரமான இடைவெளி இருக்கிறது. இது இன்றைக்கு நேற்றைக்கு இல்ல, ஆயுத போராட்டத்திலும் இருந்தது, அதுக்கு முன்னுக்கும் இருந்தது. அதாவது அறிவும் செயலும் இணைக்கப்படாத, அதாவது பொருத்தமான விதங்களில் இணைக்கப்படாத ஒரு நிலைமை. ஆயுத போராட்டத்தில் ஒரு இராணுவ மேதமை இருந்தது, படைத்துறை மேதமை இருந்தது. அங்கே படித்துறை அறிவு பொருத்தமான விதங்களில் இணைக்கப்பட்டது. ஆனால் எல்லா நிலைகளிலும் அறிவின் எல்லா துறைகளும் சம்பந்தப்பட்ட இடங்களில் இணைக்கப்பட்டனவா என்ற கேள்வி இங்கு முக்கியமானது. தமிழ் அரசியலில் இன்றைக்குமே திங்க் டேங்க் என்று அழைக்கப்படுகின்ற, அதாவது சிந்தனை குழாம் என்று அழைக்கப்படுகிற கட்டமைப்பு இருந்ததே கிடையாது. என்னுடைய கிழக்கு பல்கலைக்கழகத்தில் இருக்கும் நண்பர் ஒருவர் சொல்லுவார், தமிழரசு கட்சியின் ஆரம்ப காலகட்டங்களில் பேராசிரியர் நேசையா, பேராசிரியர் வித்யானந்தன் போன்றவர்கள் ஒத்துழைத்தார்கள். அவர்களின் பங்களிப்பினால் தமிழாராய்ச்சி மாநாடு என்று ஒரு வளர்ச்சிக்கு நாங்கள் போனோம். தமிழாராய்ச்சி மாநாடு என்பது ஒரு புறம் மொழியாராய்ச்சி, இன்னொரு புறம் அது ஒரு பாப்புலர் ஈவென்ட், அது ஒரு அரசியல் நிகழ்ச்சி, அரசியலும் அறிவும் கலந்து வந்த ஒரு நிகழ்ச்சி என்ற ஒரு தோற்றப்பாடு அன்றைக்கு இருந்தது என்று உண்மை. ஆனால் பின்னுக்கு அதுவும் இல்லாமல் போயிட்டு ஆயுத போராட்டம் வரைக்க புத்திஜீவிகள் தங்கள் ரிஸ்க் எடுக்க பயந்தார்கள் என்பதுதான் உண்மை. இதில் ரிஸ்க் எடுத்த சில புத்திஜீவிகள் கூட நித்யானந்தனை போன்றவர்கள் புலமை பங்களிப்பாக ரிஸ்க் எடுக்கல. அவர்கள் குறிப்பிட்ட அமைப்போடு கொண்ட தனிப்பட்ட தொடர்பின் காரணமாகத்தான் ரிஸ்க் எடுத்தார்கள், சிறை போனார்களே தவிர புலமை பங்களிப்பு என்று வரைக்க அது கேள்விதான். இதுக்கு முன்னுக்கு பேராசிரியர் நேசையா, பேராசிரியர் வித்யானந்தன் விஷயத்திலும் கூட அது ஒரு புலமை பங்களிப்பாக அவர்கள் ஒரு இன்டெலெக்சுவல்ஸாக, அதாவது புத்திஜீவி அமைப்பாக அந்த கட்சியோடு நின்றார்களா என்ற கேள்வி மிகவும் முக்கியம். அந்த கட்சி அவர்களை ஒரு இன உணர்வின் பாட்பட்ட ஒரு பங்களிப்பாக அவர்களுடைய பங்களிப்பை பெற்றுக் கொண்டதா, அல்லது அவர்கள் ஒரு துறைசார் விற்பனர்கள் என்ற அடிப்படையில் அவர்களிடம் இருந்து அந்த துறைக்குரிய அறிவை பெற்றுக் கொண்டதா என்ற கேள்வி இங்கு முக்கியம். இந்த இடத்தில் தான் ஒரு முக்கியமான பயங்கரமான ஒரு விஷயத்தை சொல்லணும். 1979ஆம் ஆண்டு ஒரு பேராசிரியர், அவர் இப்பொழுது புலம்பெயர்ந்து வாழ்கிறார், தன்னுடைய மாணவன் ஒருவருக்கு கூறியது, அந்த மாணவனும் இப்பொழுது நாட்டில் இல்லை, தமிழ் அரசியல் என்பது நான் அகாடமிக் மட்டுமல்ல, ஆன்டி அகாடமிக் என்று அவர் கூறியிருக்கிறார். தமிழில் மிகவும் புகழுக்குரிய ஒரு பேராசிரியர் அவர். தமிழ் அரசியல் எனப்படுவது நான் அகாடமிக் மட்டுமல்ல, ஆன்டி அகாடமிக்காக இருந்திருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். இது ஆயுத போராட்டம் எழுச்சி பெற முன் 79ஆம் ஆண்டு காலகட்டத்தில். இது இன்றைக்கும் பொருந்துமா? கேள்வியை நான் உங்களிடமே விடுகிறேன். பிரச்சனை என்ன என்று சொன்னால், தமிழ் அரசியலில் அறிவின் பங்களிப்பு அல்லது அறிவும் செயலும் இணைகிற அந்த நிலைமை எந்த அளவு தூரத்துக்கு வெற்றிகரமாக ஒரு பாரம்பரியமாக முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது என்ற கேள்வியை நாங்கள் கேட்டுக்கொள்ள வேண்டும். கடந்த 12 ஆண்டுகளில் இது விடயத்தில் நாங்கள் எத்தகைய அடைவுகளை அடைந்திருக்கிறோம் என்பதையும் நாங்கள் இங்கே பார்க்க வேண்டும். உதாரணமாக, இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்கள் தேர்தல் காலங்களில்
கருத்து கணிப்பை செய்யக்கூடிய சக்தி மிக்கவர்களாக இருக்கின்றன. எங்களிடம் எத்தனை பல்கலைக்கழகங்கள் அந்த வல்லமையோடு இருக்கின்றன. சமூகத்தின் அன்றாட நிகழ்வுகள் மீது செல்வாக்கு செலுத்தக்கூடிய சக்தியை காட்டு. அது ஒரு அபிப்பிராய சேகரிப்பு. முதலில் அபிப்பிராயம் சொல்ல வேண்டும். அபிப்பிராயம் சொன்னாதான் அடுத்த கட்டம், அதுக்கு அடுத்த கட்டம் தியரி என்று வரும். முதல் அபிப்பிராயம் சொல்ல வேண்டும். நாங்கள் அபிப்பிராயமே சொல்லாத ஒரு மக்களாக இருக்கிறோம். இது விடயத்தில் அபிப்பிராயத்தை திரட்டும் அந்த 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 உதாரணம் கூட எங்களிடம் செழிப்பாக இல்லை என்பதுதான் இங்கு சுட்டிக்காட்டப்பட வேண்டிய ஒன்று. அப்ப இப்படி பார்த்தால் எங்களிடம் தமிழ் அரசியலும் தமிழ் அறிவியலும் பொருத்தமான விதங்களில் ஒன்றிணைந்த ஒரு பெருமதியான பண்பாடு, ஒரு ஒரு கலாச்சாரம் இருந்திருக்கிறதா என்ற கேள்வி இங்கு முக்கியம். இந்த ரெண்டையும் இணைக்க நான் இப்பொழுது தொடங்கிய இடத்துக்கே வருகிறேன். அதாவது தமிழில் ஒரு தமிழ் புலமையாளர் அல்லது தமிழ் பகுதியில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகத்துக்கு இருக்கக்கூடிய தன்னாட்சி அதிகாரத்துக்கு இருக்கும் வரையறைகள், அந்த வரையறைக்குள் ஒரு புலமையாளர் எப்படி தன்னை நிறுவிக்கொள்வது என்ற சவால், இது முதலாவது. இரண்டாவது, தமிழ் அரசியல் பாரம்பரியத்தில் அறிவுக்கும் செயலுக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த ஒவ்வாமை, அப்படி கூட சொல்லலாம். அறிவுக்கும் செயலுக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த பாரதூரமான கவலைக்கிடமான இடைவெளி, இந்த இடைவெளியின் பின்னணியில் நாங்கள் ஒரு தமிழ் புலமையாளர் பல்கலைக்கழக அகாடமிக் தமிழ் அரசியலில் எவ்விதமான ஒரு செல்வாக்கை செலுத்தலாம் என்று நாங்கள் இனி விரிவாக பார்ப்போம். இந்த ரெண்டு பரப்புகளாலே நான் வார். இதுல முதலாவதாக நான் தமிழ் புலமையாளர் என்பதை விடவும் தொடக்கத்தில் முழு இலங்கைத்தீவுக்குமான புலமையாளர்கள் என்ற அடிப்படையில் ஒரு குரூரமான உதாரணத்தை உங்களுக்கு சுட்டிக்காட்டலாம் என்று யோசிக்கிறேன். இலங்கை தீவின் இலவச கல்வி குறித்து இலங்கை தீவின் தலைவர்கள் எப்பொழுதும் பெருமைப்பட்டுக் கொள்வார்கள். முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தனது வெளிநாடு விஜயம் ஒன்றின் பொழுது அதை மிக பெருமையாக சொன்னார். இப்பொழுதும் எங்களிடம் இலவச கல்வி இருக்கிறது, உண்மை. இலங்கை தீவின் பெரும்பாலான ஸ்காலர்ஸ் இந்த இலவச கல்விக்கால் வந்தவர்கள், நானும் உட்பட. நான் ஸ்காலர் அல்ல. இன்றைக்கு நாங்கள் எல்லாருமே இந்த இலவச கல்வியின் ப்ரொடக்ஷன்ஸ் தான், சரி. ஆனால் இந்த இலவச கல்வி இனப்பிரச்சனையை தீர்க்க முடியவில்லை. இந்த இலவச கல்வியால் ஒரு இனப்பிரச்சனையை ஏன் தீர்க்க முடியவில்லை? இந்த இலவச கல்வி ஒரு இனப்படுகொலையை தடுக்க தவறியது. இந்த இலவச கல்வி இலங்கை தீவில் 2க்கும் மேற்பட்ட கிளர்ச்சிகளை கண்டிருக்கிறது, ஜேவிபியினுடையது. இந்த இலவச கல்வி சிங்கள மக்களுக்கும் தமிழ் மக்களுக்கும் இடையிலான முரண்பாட்டை நீக்க தவறி இருக்கு. இந்த இலவச கல்வி சிங்கள மக்களுக்கும் முஸ்லிம் மக்களுக்கும் இடையிலான முரண்பாட்டை நீக்க தவறி இருக்கு. தமிழ் மக்களுக்கும் முஸ்லிம் மக்களுக்கும் இடையிலான முரண்பாட்டை நீக்க தவறி இருக்கு. சமூகங்களுக்கு இடையிலான இராணுவமயமாதலை நீக்க தவறி இருக்கு. இன்றைக்கு முழு இலங்கை தீவுமே ஒரு விதத்தில் இராணுவமயப்பட்டிருக்கு. அதாவது எக்ஸ்டர்னலியும் மிலிட்டரைஸ்ட், இன்டர்னலியும் மிலிட்டரைஸ்ட். அதாவது வெளியால பார்த்தால் அதுல ஒரு படைமய மாதிரி இருக்கு, மனதால பார்த்தால் நாங்கள் எல்லாருமே ஒரு விதத்தில் குட்டி குட்டி சிப்பாய்கள் தான். அப்ப அகத்தாலும் புறத்தாலும் நாங்கள் இராணுவமயப்பட்டிருக்கிறோம் என்றால் இந்த இலவச கல்வியின் விளைவு என்ன? இலங்கை தீவின் இலவச கல்வி ஒரு வெற்றியா என்ற கேள்வியை இந்த இடத்தில் உங்களிடமே நான் கேட்கிறேன். இனப்படுகொலையை தடுக்க தவறியது மட்டுமல்ல, கடந்த 12 ஆண்டுகளாக கற்றுக்கொண்ட பாடங்களில் இருந்து அதை தீர்க்க முடியாத ஒரு கல்வி, இது முதலாவது. இந்த இடத்தில் திருநாவுக்கரசு என்னுடைய சொல்வார். இந்த புலமை பாரம்பரியத்துக்கு வெளியில் வந்து ஒரு முக்கியமான ஆளுமை அவர் சொல்லுவார், ஏறக்குறைய 10 ஆண்டு இடைவெளிக்குள் இலங்கை தீவு இரத்த கலரிகளை கண்டிருக்கிறது. ஒன்றில் சிங்கள முஸ்லிம் மோதல், அல்லது தமிழ் சிங்கள மோதல், அல்லது மலையகத்தில் மோதல், அல்லது யுத்தம், கடைசியில இனப்படுகொலை. இப்படி பார்த்தால் இலங்கை தீவின் கடந்த 100 ஆண்டை எடுத்து பார்த்தமாக இருந்தால் கிட்டத்தட்ட 10 ஆண்டு இடைவெளிக்குள் ரத்தம் சிந்தி இருக்கிறார்கள். அப்படி என்றால் இலங்கை தீவின் இந்த ஸ்காலர்ஸ், இந்த புத்திஜீவிகள் என்ன செய்திருக்கிறார்கள்? ஒரு பல்லினத்தன்மை மிக்க, பல்சமய பண்பு மிக்க, இருமொழி பண்பு மிக்க ஒரு சமூகத்தை கட்டியெழுப்ப எங்கள் அறிவினால் முடியவில்லையே. நாங்கள் எல்லாம் அறிஞர்கள் என்று, நான் அல்ல, அறிஞர்கள் என்று சொல்லிக் கொண்டு தெரிகிற இந்த 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 அறிஞர்கள் என்று அழைக்கப்படுகின்ற இந்த ஸ்காலர்ஸ், இந்த கல்வி ஏன் இலங்கை தீவை ஒரு பல்லினத்தன்மை மிக்கதாக கட்டியெழுப்ப தவறியது? இது நான் முழு இலங்கை தீவை நோக்கியுமே கேட்கிறேன். இது திருநாவுக்கரசு கேட்ட கேள்வி. முழு இலங்கை தீவையுமே கடந்த 1 நூற்றாண்டு பரப்பில் வைத்து பார்த்தால் 10 ஆண்டு இடைவெளிக்குள் இப்படி அனர்த்தங்கள் நிகழ்ந்திருக்கு.
இந்த பாருங்கோ, ஆயுத மோதல்கள் முடிவுக்கு வந்துட்டு இருக்க இஷ்டம் குண்டு வெடிப்பு, அதன் விளைவுகளை இப்பொழுது மறுபடி செய்கிறார்கள் என்றால் இந்த கல்வி இதன் பொருள் என்ன? அழிவை ஏன் தடுக்க தவறிய கல்வி? இந்த கல்வி ஏன் அறிவை தடுக்க தவறியது என்ற கேள்விக்கு நாங்கள் விடை காண வேண்டும். எனவே இது முழு இலங்கை தீவின் புலமை பாரம்பரியத்தை நோக்கி கேட்கப்பட வேண்டிய கேள்வி. அப்ப முழு இலங்கை தீவின் புலமை பாரம்பரியத்தின் பின்னணியில் இப்பொழுது நாங்கள் எங்கட பரப்புக்கு வருவோம். சமகால தமிழ் அரசியலில் பல்கலைக்கழக கல்விமான்களின் பங்களிப்பு நாங்கள் ஒரு புரோடரா பார்த்துட்டோம். இனி நாங்கள் குறிப்பாக பார்ப்போம். அப்படி பார்க்கல இந்த நாங்கள் முன்னுக்கு கண்டோம், இயல்பாகவே ஒரு பல்கலைக்கழகத்துக்கு இருக்கக்கூடிய வரையறுக்கப்பட்ட தென்னாட்சி, அந்த தென்னாட்சிக்குள் ஒரு புலமையாளர் தன்னை எப்படி பிரகாசமாக வச்சுக் கொள்ளலாம் என்றது தவிர தமிழரசியலில் இருக்கக்கூடிய அறிவுக்கும் செயலுக்கும் இடையிலான பொருத்தமின்மை. இவ்வளவு பின்னணிக்குள்ளேயும் தான் ஒரு புலமையாளர் தமிழரசியலில் செல்வாக்கு செலுத்த வேண்டியிருக்கிறது. எப்படி செலுத்த முடியும்? செலுத்த வேண்டும். ஏனென்று சொன்னால் நாங்கள் கூட்டு காயங்களினாலும் கூட்டு மனவெடுக்களாலும் அழுந்தி கிடக்கும் ஒரு மக்கள் கூட்டம். இன்றைக்கு புலம்பெயர்ந்த தமிழர்கள் எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு பின்பலமாக தோன்றலாம். ஆனால் ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்க, இந்த பறவைகள் அனைத்து முன்பு ஒரு கூட்டில் இருந்தன, இப்பொழுது கூடு சிதறடிக்கப்பட்டு பறந்து போய்விட்டன. நாங்கள் ஒரு கூட்டில் வாழ்ந்தோம், இப்பொழுது சிதறடிக்கப்பட்டு விட்டோம். அந்த தீமைக்குள் ஒரு நன்மை என்று நாங்கள் மகிழலாம், ஆனால் நாங்கள் சிதறடிக்கப்பட்டு விட்டோம். எங்கள் வாழ்க்கை சிதறடிக்கப்பட்டு விட்டது, எங்கள் கிராமங்கள் சிதறடிக்கப்பட்டு விட்டன. நாங்கள் ஒரு சிதறடிக்கப்பட்ட மக்கள். ஏறக்குரிய மூன்றில் ஒரு பகுதி தமிழர்கள், நாளில் ஒன்றென்னு சொல்வார்கள், அதிலேயே சரியான கணக்கு கிடையாது. ஆனால் நிச்சயமாக நாளில் ஒன்று மினிமம் என்று பார்த்தால் எங்களிடம் புலம்பெயர்ந்து போயிருக்கு. நாங்கள் திரைந்து போன மக்கள், நாங்கள் நீர்த்து போயிருக்கும் ஒரு மக்கள் என்று பார்க்க நாங்கள் திருப்பி எல்லாத்தையும் போர்த்து கட்ட வேண்டிய ஒரு தேவை இருக்கு. கூட்டு காயங்களிலிருந்து விடுபடுவது என்று சொன்னால் ஒரு கூட்டு சிகிச்சை வேணும். அந்த கூட்டு சிகிச்சையை தனிய அரசியல்வாதிகளும் வழங்க இயலாது, தனிய மருத்துவர்களும் வழங்க இயலாது. அது புலமையாளர்கள் போன்ற துறைசார் நிபுணர்களும் இணைவதன் மூலம் தான் அந்த கூட்டு சிகிச்சையை வழங்கலாம். எனவே தமிழ் புலமையாளர்கள் இந்த இடத்தில் தமிழ் அரசியலின் மீது இடையீடு செய்ய வேண்டும். குராம்சி கூறுவது போல அவர்கள் நீதியான நிலைப்பாட்டை எடுத்தோம், சரியான நிலைப்பாட்டை எடுத்தோம் என்று கூறிக்கொண்டிருப்பதால் மட்டும் முடியாது. அதுக்கு மங்கால வரலாற்றின் போக்கில் அவர்கள் இடையீடு செய்ய வேண்டும். எப்படி இடையீடு செய்வது? எப்படி இடையீடு செய்வது? கடந்த 12 ஆண்டு கால அனுபவத்தை நாங்கள் வைத்து பார்த்தோமாக இருந்தால் மறுபடியும் தமிழ் அரசியல் சட்டவாளர்களினால் ஆதிக்கம் பெறும் ஒரு துறையாக மாறி இருக்கிறது. தமிழ் அரசியல் என்பது ஏற்கனவே அப்புக்காத்து அரசியல் என்று அழைக்கப்பட்டிருக்கு ஆயுத போராட்டத்துக்கு முன்னுக்கு. அந்த அப்புக்காத்து அரசியலின் தோல்வியின் விளைவுதான் ஆயுத போராட்டம். பிறகு ஆயுத போராட்டத்தின் தோல்விக்கு பின்னரான காலகட்டத்தை நாங்கள் எடுத்து பார்த்தால் மறுபடியும் இந்த அதே விதமான சட்டக்கண்ணால் எல்லாவற்றையும் காணும் ஒரு போக்கை பார்க்கிறோம். ஆனால் அரசியல் எனப்படுவது தனிய சட்டம் என்ற ஒரு ஒழுக்கத்துக்கு மட்டும் உரியது அல்ல. அது ஒரு பல்துறை ஒழுக்கம். அங்கே பல துறைகளும் இணைந்த ஒரு ஒழுக்கத்துக்கூடாகத்தான் அரசியலை கையாள முடியும். தனிய சட்டத்துறை ஒழுக்கம் மட்டும் காணாது. அதன் விளைவுதான் கடந்த 12 ஆண்டு கால தேக்கம் என்று கூட சொல்லலாம். எப்படி என்று சொன்னால் சட்டத்துக்குள்ளால வந்த தலைவர்கள் சட்டத்துக்கு கீழ்ப்படிவாக இருப்பார்கள். இவர்கள் சட்ட மறுப்பாக போராட மாட்டார்கள். எங்களுக்கு இப்பொழுது தேவையாக இருப்பது பாரம்பரியமான ஒரு மிதவாத அரசியல் அல்ல, ஒரு தொழில்சார் மிதவாத அரசியலும் அல்ல, முற்றிலும் புதியதான ஒரு மிதவாத அரசியல், முற்றிலும் புதியதான ஒரு அறவழி போராட்டம். இப்ப தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியலும் எங்கடையும் ஒன்றில்லை, ஈவன் தென்னிலங்கை அரசியலும் எங்கடையும் கூட ஒன்றில்லை. எங்களுடைய தனித்துவமானது. நாங்கள் திரைஞ்சு போன மக்கள், நீதியை கோரும் மக்கள் என்று பார்க்க எங்களுடைய அரசியல் முற்றிலும் புதிதாக வடிவமைக்கப்பட வேண்டும். ஆனால் கடந்த 12 ஆண்டுகளாக அவ்வாறான ஒரு புதிய தரிசனம் எங்கள் தலைவர்களிடம் இருக்கவில்லை. ஏன் இருக்கேன் என்றால் அவர்கள் எல்லாத்தையும் சட்டத்துக்காக பார்க்கணும். சட்டத்தில் கிடைக்கும் சின்ன சின்ன வெற்றிகளை வச்சு கொண்டு முகநூலில் சந்தோஷப்படுகிறார். ஆனா பிரச்சனை என்னன்னு சொன்னால் அரசியல் என்பது சட்டம் என்ற ஒரு தனித்துறைக்கு மட்டும் உரியது அல்ல. சட்டமும் இணைந்த பல்துறை ஒழுக்கம் தான் அரசியல். எனவே இது விடயத்தில்
ஏனைய துறைசார் நிபுணர்கள் பல்கலைக்கழகத்திற்குள் இருந்து தங்களால் என்ற பங்களிப்பை செய்ய வேண்டும். அப்படி செய்யும் பொழுதுதான் இந்த கூட்டு காயங்களுக்கும் கூட்டு மனவெடுக்கலுக்குமான கூட்டு சிகிச்சையாக அமையக்கூடிய ஒரு பொறிமுறைக்கு நாங்கள் போகலாம். எனவே இது விடயத்தில் பல்கலைக்கழக கல்விமான்கள் ஒரு கூட்டு ஒழுக்கத்துக்கு போக வேண்டிய தேவை உண்டு. இதுல கடந்த காலத்திலிருந்து பெற்றுக்கொண்ட படிப்பினைகளின் அடிப்படையில் அறிவும் தமிழ் அரசியலும் எங்கெங்கே பொருந்தி போக மறுத்தது என்பதை கண்டுகொண்டு தமிழ் அரசியலை எந்த அளவுக்கு அறிவியல் மயப்படுத்தலாம் என்று புலமையாளர்கள் சிந்திக்கணும். அதை புலமையாளர்கள் மட்டும்தான் சிந்திக்கலாம். அப்படி சிந்திக்கக்கூடிய தலைவர்கள் இப்பொழுது அரங்கில் குறைவாக இருக்கிறார்கள், மிக குறைவாக இருக்கிறார்கள். தமிழ் புலமையாளர்கள் தான் அந்த முதலடியை எடுத்து வைக்க வேண்டும். அதன் மூலம் அவர்கள் துணிச்சலாக அவர்கள் காட்டுற முன்மாதிரியை அடுத்த கட்டத்துக்கு அரசியல் தலைவர்கள் தொடர்வார்கள். ஒரு உதாரணத்தை நான் சொல்வேன். இந்த புதிய நாடாளுமன்றம் செயற்பட தொடங்கிய பொழுது அதன் ஆரம்ப உரைகளில் இரு அரசியல் தமிழ் தலைவர்களுடைய உரைகள் முக்கியமானவை. ஒரு உரை இலங்கை தீவின் பூர்வீக குடிகள் யார் என்பது பற்றிய ஓர் உரை, இன்னொன்று இனப்படுகொலை இறைமை பற்றிய உரை. இந்த முதலாவது உரையை பேசிய அரசியல்வாதி தமிழ் வரலாற்றறிஞர்களில் முக்கியமானவராகிய பேராசிரியர் பத்மநாதன் அவர்களுடைய ஆய்வு முடிவுகளை முன்வைத்துத்தான் அந்த உரையை தொகுத்திருந்தார். அந்த உரைக்கு தென்னிலங்கையில் கடுமையான எதிர்ப்பு வந்தது. ஒரு வரலாற்று உண்மையை சொல்ல எவ்வளவு எதிர்ப்பு! அது ஒரு தனி அரசியல்வாதியின் விருப்பமோ அல்லது அவருடைய சொந்த முடிவோ அல்ல, அது ஒரு வரலாற்று ஆய்வு முடிவு. அப்படி ஒரு ஆய்வு உண்மையை சொல்ல எவ்வளவு கோபம் அவர்களுக்கு! அந்த உண்மையை கேட்க அவர்கள் தயாரில்லை. இதுல பிரச்சனை என்று சொன்னால், அந்த அரசியல்வாதி பேசிய பின்னுக்கு வந்த எதிர்வினையை தொடர்ந்து அடுத்தடுத்த கட்டங்களுக்கு அவர்கள் மீடியாக்கள்ல வளர்த்து செல்ல, அதோடமாக தமிழ் புலமை சமூகம் எருமளவுக்கு மௌனமாக இருந்தது. அது விடயத்தில் தமிழ் புலமை சமூகம் எதிர்வினை ஆற்றலை. ஏனென்று சொன்னால், ஒரு ஏற்கனவே ஸ்தாபிக்கப்பட்ட ஒரு பேராசிரியரின் முடிவைத்தான் அவர் அந்த பாராளுமன்றத்தில் பேசினார். அப்படித்தான் மற்ற உரை உலகில் இனப்படுகொலை தொடர்பாக, இறைமை தொடர்பாக நடக்கிற மிகவும் ஆழமான ஒரு டிஸ்கஷனை அந்த 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 நாடாளுமன்ற உறுப்பினர் பாராளுமன்றத்தில் வைத்து கதைத்தார். இது ஒரு முக்கியமான விஷயத்தை நாங்கள் பார்ப்போம். என்னன்னு சொன்னால், அறிவாராய்ச்சி முடிவுகளை ஒரு பகிரங்க வெளியில், ஒரு பொது அரசியல் வெளியில் தலைவர்கள் கதைக்கிறார்கள். இப்படி கதை கேட்க சிறுதிரள் புத்திஜீவிகளுக்குள் கலந்துரையாடப்படுகிற விவகாரங்கள் பெருந்திரள் மக்களை நோக்கி, மக்களுக்கு அது விளங்குது இல்லையோன்றது வேறு விஷயம். ஆனால் ஒரு பெருந்திரள் மக்கள் மயப்படும் ஒரு நிலையை நாங்கள் பார்க்கிறோம் இல்லையா? இதைத்தான் நாங்கள் சொல்கிறோம் அரசியலை அறிவியல் மயப்படுத்துவதின் தொடக்கம் என்று. அந்த இரண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அதில் ஒரு மிக முக்கியமான முன்னடியை எடுத்து வைத்தார்கள். அதை தொடர்ந்து அவர்கள் கூறிய அறிவியல் உண்மைகளை அடுத்தடுத்த கட்டங்களுக்கு வளர்த்து செல்ல வேண்டிய பொறுப்பு தமிழ் புலமையாளர்களுக்கு உண்டு. தமிழ் புலமையாளர்கள் அந்த இடத்தில் அரசியல் பிரதிநிதிகளோடு நின்று அல்லது அவர்களுக்கு வெளியில் நின்று அந்த கருத்தை கருத்தாக கட்டி எழுப்பும் பொழுது, அந்த ஆய்வு முடிவாக மேலும் வளர்த்தெடுக்கும் பொழுதுதான் தமிழ் அரசியலுக்கும் தமிழ் அறிவியலுக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த இடைவெளி குறையும். எனவே இது தொடர்பில் நாங்கள் ஆழமாக சிந்திக்க வேண்டும். கனடாவுக்கு 2015ஆம் ஆண்டுக்கு பின் வருகை தந்த நவிப்பிள்ளை அம்மையார் ஒரு விடயத்தை சுட்டிக்காட்டியிருந்தார். என்னவென்று சொன்னால், தமிழ் மக்கள் தங்கள் அரசியலை அறிவியல் மயப்படுத்த தவறிவிட்டார்கள் என்பதை அந்த விமர்சனமாகும். அப்பொழுது அவர் பேசிய அந்த கூட்டத்துக்கு தலைமை தாங்கிய புலம்பெயர்ந்த தமிழ் பெண்மணி சொன்னார், இக்கருத்தை அவர் சில ஆண்டுகளுக்கு முன்னரே எனக்கு தனிப்பட்ட முறையில் கூறியதாக. தமிழ் அரசியலை தமிழ் மக்கள் அல்லது தமிழ் மக்கள் தங்களுடைய போராட்டத்தை அறிவியல் மயப்படுத்த தவறிவிட்டதாக நவிப்பிள்ளை அம்மையார் கூறியிருக்கிறார். கடந்த 12 ஆண்டுகளில் துலக்கமான உதாரணங்களை காட்டலாம். ஆயுத போராட்டம் ஏன் தோற்கடிக்கப்பட்டது? இது தொடர்பில் காய்தல் உவத்தலற்ற ஆராய்ச்சி முடிவுகள் எத்தனை தமிழ் தரப்பில் இருந்து வெளிவந்திருக்கின்றன. முன்னாள் இயக்க உறுப்பினர்கள் சிலர் எழுதிய
தென் வரலாறுகளை தவிர தமிழ் தரப்பில் இருந்து, தமிழ் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து, தமிழ் உண்மைகளையும் இணைத்து, தமிழ் உண்மை என்றால் வெளியில தெரியாத பல உண்மைகள் உண்டு தமிழ் தரப்பில், இவை எல்லாவற்றையும் தொகுத்து உரிய ஆய்வு ஒழுக்கத்தின் பாற்பட்டு ஏன் தோற்றோம், எப்படி தோற்கடிக்கப்பட்டோம், இதுக்குரிய அகக்காரணம் என்ன, புகக்காரணம் என்ன, புறக்காரணங்கள் என்ன என்பவை குறித்து ஆழமான ஆய்வு முடிவுகள் எத்தனை வெளிவந்திருக்கின்றன. ஏன் வரவில்லை? ஆனால் தென்னிலங்கையை பார்த்தீங்களாக இருந்தால் ராணுவ தளபதிகள் தங்கள் அனுபவங்களை எழுத தொடங்குகிறார்கள். அதுல எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத அம்சங்கள் இருக்கலாம், ஆனால் சரியோ பிள்ளையோ அவர்கள் அதை எழுத தொடங்கி விட்டார்கள். அது ஒரு அரசுடைய தரப்பில் நீங்கள் சொல்லக்கூடும் உண்மை. ஆனால் புலம்பெயர்ந்த தமிழர்கள் தரப்பில் இருந்து கூட இது தொடர்பான ஆய்வுகள் வரவில்லை. ஏற்றுக்கொள்வது வீரத்தின் ஒரு பகுதி. அந்த தோல்வியை குறித்து சரியான ஆராய்ச்சிக்கு போக வேண்டும். அப்படி போனால் தான் அடுத்த கட்டத்தை நாங்கள் வடிவமைக்கலாம். நாங்கள் தோல்வியை மம்மியாக்கம் செய்ய தொடங்கினோமாக இருந்தால் நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு போக முடியாது. பிரச்சனை என்னென்றால் கடந்த 12 ஆண்டுகளில் தமிழ் அரசியல் குறித்து ஆய்தல் உபத்தலற்ற ஆராய்ச்சிகள் நடந்திருக்கா? 12 ஆண்டுகள் என்று வேணாம், அந்த 2009க்கு பின்னரான அரசியல் என்று பார்க்க ஏன் நடக்கல? அதுக்கு பல காரணங்களை சொல்வார்கள். முதலாவது, தமிழ் புலமை பாரம்பரியம் பலவீனமாக இருப்பது. இரண்டாவது, தாயகத்தில் காய்தல் உபத்தலற்ற ஆராய்ச்சியை செய்வதில் இருக்கக்கூடிய அரசியல் நெருக்கடிகள். மூன்றாவது, பலம் வாய்ந்த புலம்பெயர்ந்த தமிழ் சமூகம் சில விமர்சனங்களை முன்வைக்க தயாரில்லை என்பதனால் அவர்கள் அதை கடுமையாக எதிர்க்கக்கூடும் என்பது. ஆனால் ஒரு அறிஞர் தனக்கு சரியெனப்பட்ட ஒன்றை, உண்மையை துணிச்சலாக சொல்ல வேண்டுமே தவிர அவர் எந்த தருணத்திலும் எந்த நபருக்கும் எந்த கட்டமைப்புக்கும் சரணடைய தேவையில்லை. இந்த இடத்தில் நான் சாணக்கியனின் மேற்கோள் ஒன்றை காட்டுவேன். சாணக்கியர் கூறுகிறார், நீங்கள் ஒரு பேராசனைக்காரரை காசின் மூலம் வெல்லலாம். ஒரு கர்வமான நபரை அவருக்கு நீங்கள் பொய்யாக பணிவதன் மூலம் அவரை வென்றெடுக்கலாம். ஒரு முட்டா பயலை நீங்கள் அவரோடு எல்லாவற்றுக்கும் ஒத்துப்போவதாக காட்டி வெல்லலாம். ஆனால் ஒரு ஸ்காலரை, ஒரு புலமையாளரை உண்மையால் மட்டும்தான் வெல்லலாம். உண்மைதான் ஒரு ஸ்காலரின் இருப்பு. ஒரு ஸ்காலர் தன் ஆய்வு முடிவுகளின் அடித்தளத்தில் இருந்து, தான் கண்டுபிடித்த ஆய்வு முடிவுகளின் அடிப்படையில் துணிச்சலாக கருத்தை கூறி தனக்கு ஒரு ஸ்பேஸை கிரியேட் பண்ணுவாராக இருந்தால் அதை யாரும் அசைக்கிறார். எனவே எனக்கு செய்யப்பட்ட ஒன்றை, அதன் விளைவுகள் எதை பற்றியும் கவலைப்படாமல் சொல்லக்கூடிய துணிச்சலை புலமையாளர்கள் தங்களுடைய தொழில்சார் திறன்களின் ஊடாக கட்டமைத்துக் கொள்ளும் பொழுது அவர்கள் தமிழ் அரசியலின் மீது நிர்ணயகரமான தாக்கத்தை செலுத்த முடியும். அவ்வாறு வருகின்ற ஒரு புத்திஜீவி சமூகத்தில் அங்கீகரிக்கப்படுவார். கொஞ்ச காலம் எதிர்ப்பார்கள், தொடக்கத்தில் எதிர்ப்பார்கள். ஆனால் அவர் படிப்படியாக தன் அறிவின் மூலம் மிளிர தொடங்க அது அங்கீகாரமாக மாறும். அந்த அங்கீகாரத்தை வச்சுக்கொண்டு அவர் ஒரு கருத்துருவாக்கியாக மாறலாம். அவர் கருத்துருவாக்கம் செய்யும் பொழுது பொருத்தமான நேரங்களில் மக்கள் அந்த கருத்தை பின்பற்றுவார்கள். அந்த கருத்துருவாக்கத்துக்கு அரசியல்வாதிகள் ஏதோ ஒரு விதத்தில் அடங்கி போக வேண்டி இருக்கும். அரசியல்வாதிகள் அந்த கருத்துருவாக்கத்தை பின்பற்றுவதற்குரிய அந்த அங்கீகாரத்தை, அந்த புலமை அதிகாரத்தை முதலில் அந்த புலமையாளர்கள் பெற வேண்டும். இது விடயத்தில் பல்கலைக்கழகம் அல்லது பல்கலைக்கழகம் போன்ற ஒரு நிறுவனம் சில நேரம் நிறுவன ரீதியான வரையறைகளை கொண்டிருந்தால் அந்த புலமையாளர் அதற்கு வெளியில் வந்து சுயாதீனமாக சிந்தனை குழாம்களை உருவாக்க வேண்டும். சொல்வார்கள், அமெரிக்கா தான் அதிகம் இன்டெலெக்சுவல் சிட்டிஸை கொண்டிருக்கும் ஒரு நாடு கண்டு, இன்டெலெக்சுவல் கேபிட்டல்ஸை கொண்டிருக்கும் ஒரு நாடு என்று. நாங்களும் அவ்வாறு புத்திஜீவி பட்டினங்களை உருவாக்க வேண்டும். எங்களிடம் ஏற்கனவே பண்பாட்டு தலைநகரங்கள் உண்டு என்று பெருமை கொள்கிறோம். நாங்கள் புத்திஜீவி பட்டினங்களை உருவாக்க வேண்டும். எல்லா கட்சிகளுக்கும் புத்திஜீவி அணிகளை உருவாக்க வேண்டும். அந்த புத்திஜீவி அணிகள் அரசியல்வாதிகளுக்கு முன் கூனி குறுகி நிற்பவர்களாக இருக்கக்கூடாது. அவர்கள் தங்கள் அறிவின் நிமிர்வில் நிமிர்ந்து நிற்க வேண்டும். அவர்கள் எந்த பதவிக்காகவும் எந்த சலுகைகளுக்காகவும்
தங்கள் முதுகை வளைப்பவர்களாக இருக்கக்கூடாது. தனக்கு சரியெனப்பட்டதை துணிந்து கூறுபவர்களாக இருக்க வேண்டும். அப்படி கூறும் இடத்தில் ஒரு கட்டத்தில் விரும்பியோ விரும்பாமலோ மக்கள் அவர்களின் பின் வருவார்கள். அவர்கள் அரசியல் தலைவர்களாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. தேர்தல் அரசியலில் ஈடுபடாத, தேர்தல் அரசியலுக்கு வரமாட்டார்கள் என்ற ஒரு பிம்பத்தை கட்டியெழுப்பிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு கருத்துருவாக்கிக்கு எப்பொழுதும் சமூகத்தில் மதிப்பிருக்கு. இவர் தேர்தல் அபிலாஷைகள் அற்றவர் என்று வரைக்க அவர் சொல்ற கருத்து ஒரு கட்டத்துல சமூகம் கேட்கும் என்ற இவர் எதையும் நலன்கள் சார்ந்து சொல்லல, சமூகம் சார்ந்துதான் சொல்லுறார் என்று அந்த சமூகம் நம்ப தொடங்கிக்க அவற்றை கருத்துக்கு ஒரு அழுத்தம் இருக்கும். எனவே பல்கலைக்கழகம் சார்ந்த ஒரு புலமையாளர் எனப்படுகிறவர் சமகால தமிழ் அரசியலின் மீது செல்வாக்கு செலுத்துவது என்பது எவ்வாறு அமையலாம் என்று சொன்னால், முதலாவதாக அவர் தன்னுடைய துறைசார் அறிவை பெருக்கிக் கொள்வதன் மூலம் துறைசார் அறிவுக்குரிய அந்த அறிவதிகாரத்தை, புலமை அதிகாரத்தை பெற வேண்டும். அவர் சொன்னால் சரியாகத்தான் இருக்கும், அவர் சொன்னால் நீதியாகத்தான் இருக்கும், அவர் சொல்வது உண்மையாகத்தான் இருக்கும் என்று சமூகம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வளர்ச்சியை அவர் அடையும் பொழுது நிறுவனம் சார்ந்து இருக்கக்கூடிய வரையறைகளும் அவரை ஒன்றும் செய்யாது. அவருடைய வாழ்க்கையை அவருக்கு ஒரு அங்கீகாரத்தை வழங்கும். அதுல ரிஸ்க் இருக்கும், நான் ஏற்றுக்கொள்றேன். ஆனா ரிஸ்க் எடுக்க வேணும். ஒரு புலமையாளர் ரிஸ்க் எடுக்க மேலும் பிரகாசிப்பார். அப்படி அவர் ரிஸ்க் எடுக்கும் பொழுது அவருடைய சொல்லை சமூகம் கேட்கும். அந்த சொல்லுக்கு அரசியல் அரங்கிலும் ஒரு மதிப்பு இருக்கும். இன்றைக்கு தமிழ் அரசியலில் இருக்கும் பெரும்பாலான சட்டவாளர்கள் தங்களோட சட்டத்துறை அறிவு மட்டுமே போதும் என்று கருதுகிறார். ஆனால் கடந்த 12 ஆண்டு காலம் எங்களுக்கு என்னத்தை நிரூபிச்சிருக்கு என்று சொன்னால், இந்த சட்டத்துறை அணுகுமுறைகளில் தோல்வியைத்தான். 10 ஆண்டு காலம் என்பது ஒரு முக்கியமான காலகட்டம், ஒரு தசாப்தம். இந்த 10 ஆண்டு காலகட்டத்தை நாங்கள் 2 ஆண்டு காலம், 2 ஆண்டு கூட கூட்டி கழிச்சு பார்த்தமாக இருந்தால், இந்த தனிய சட்டக்கண் கொண்டு பிரச்சனைகளை பார்க்கும் இந்த அணுகுமுறையின் தோல்விகளை நாங்கள் பார்க்கிறோம். எனவே இப்பொழுது தெரிகிறது, ஒரு கூட்டு ஒழுக்கம் தேவை. சட்டத்துறை மட்டுமல்ல, ஏனைய துறைகளையும் இணைந்த ஒரு கூட்டு ஒழுக்கம் வேண்டும். அந்த கூட்டு ஒழுக்கத்துக்கு போவதாக இருந்தால் ஏனைய துறைகளை சேர்ந்தவர்கள் அதுக்குரிய புலமை அதிகாரம் கொண்டவர்களாக எழ வேண்டும். அவ்வாறு புலமை அதிகாரம் கொண்டவர்களாக அவர்கள் எழுவார்களாக இருந்தால் அவர்களுக்கு அந்த பல்கலைக்கழகம் என்ற அந்த நிறுவனத்தில் இருக்கக்கூடிய வரையறைகளை தாண்டி அவர்கள் கருத்துருவாக்கியர்களாக வரலாம். இன்றைக்கும் பாருங்க, உங்களுடைய அரசியல்ல ஒரு கருத்தரங்குல அரசியல்வாதிகள் பேசினால் அது ஒரு பெருமதியான கருத்தாக இருக்காது. ஆனால் ஊடகம் அதுக்குத்தான் மதிப்பு கொடுக்கும். புலமையாளர் பேசுற பேச்சுக்கு ஊடகம் பெரிய அளவு கணிப்பு கொடுப்பதில்லை. இந்த நிலைமை இன்றைக்கு எங்களோட ஊடகங்கள் எல்லாத்திலையுமே இருக்கு. அப்படி புலமையாளர் பேசுறதை போக்கஸ் பண்ணி போடுறதுக்கும் எங்கள்கிட்ட ஊடகங்கள் இல்லை. அது அடுத்த வறுமை. அப்படி என்ற அரசியல்வாதி எதை பேசினாலும், அரசியல்வாதி என்னத்தை செய்தாலும் அதை படம் எடுத்து போடத்தான் ஊடகம் நிற்குது. அப்ப புலமையாளருக்குரிய அந்த போக்கஸ் குறைவாக இருக்கு. புலமையாளரும் அதுக்குள்ள வேற விரும்புறதில்லை. புலமையாளர் பெருமளவுக்கு ஒதுங்கி போற நிலைமை இருக்கு, அல்லது ரிஸ்க் எடுக்க பயப்படுற ஒரு நிலைமை இருக்கு, அல்லது பெட்டிக்கு வெளியே வந்து சிந்திக்க தயாரற்ற ஒரு நிலைமை இருக்கு. நான் குரோம்சிய இங்க கோட் பண்ண விரும்பல, அது ஆக கூடி போச்சு. நான் குரோம்சியை இங்க மேற்கோள் காட்ட விரும்பல, அது ஆக பெருசு. குறைந்தபட்சம் பெட்டிக்கு வெளியே வரலாம், அவுட் ஆஃப் த பாக்ஸா வரலாம். அதுக்கும் கூட எங்களுடைய ஊடக பரப்பிலும் அதுக்குரிய போதிய அக்கறை இல்லை. இதெல்லாம் இருக்கலாம். என்ன, தமிழ் அரசியலும் அறிவியலும் பொருத்தமான விதங்களில் இணைக்கப்படாத ஒரு பற்றாக்குறையை தனக்கு காட்டுது. எனவே தமிழ் புலமையாளர்கள் முதலில் அறிவுபூர்வமாக தங்களுக்குரிய அங்கீகாரத்தை பெருக்கிக் கொள்ளும் இடத்து அவர்களின் வார்த்தைகளை சமூகம் கேட்கும், அவர்களின் வார்த்தைகளை கட்சிகள் கேட்கும். அதனூடாக அவர்கள் தமிழ் அரசியலின் மீது நிர்ணயகரமான தாக்கத்தை செலுத்தலாம். அப்படி செலுத்த வேண்டும், செலுத்த வேண்டிய ஒரு தேவை எங்களுக்கு இருக்கு. அப்படி செலுத்தினால்தான் இன்றைக்கு நாங்கள் எல்லாருமே சர்வைவர்ஸ் ஆஃப் தி ஜெனோசைட், நாங்கள் எல்லாருமே இனப்படுகொலையில் தப்பி பிழைத்த மக்கள் தான். எங்களுக்கு நீதி வேண்டும் என்று சொன்னால், எங்களுக்கு அபிவிருத்தி வேண்டும் என்று சொன்னால், அந்த அபிவிருத்தியை நீதியையும் எப்படி சமாந்தரமாக கொண்டு போக வேண்டும் என்று சொன்னால் அதை துறைசார் நிபுணர்கள் தான் திட்டமிடலாம். எனவே துறைசார் நிபுணத்துவத்தின் ஆதரவுகின்றி, பங்களிப்புகின்றி
தமிழ் அரசியலை நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகலாம். தமிழ் அரசியலை நவிப்பிள்ளை அம்மையார் கூறியது போல அறிவியல் மயப்படுத்துவது என்று சொன்னால் துறைசார் நிபுணர்கள் இதில் நேரடியாகவோ மறைமுகமாகவோ பங்களிப்பு செலுத்தியே ஆக வேண்டும். துறைசார் நிபுணர்கள் இதில் பங்களிப்பு செலுத்தும் போது மட்டும்தான் தமிழ் மக்கள் தங்களுடைய அரசியலை இயன்ற அளவுக்கு அறிவியல் மயப்படுத்தலாம். நன்றி.